தமிழ் மிக முக்கியமான இயக்குனருக்கு ஏற்பட்ட ஒரு அவலநிலை. உண்மையிலேயே இது மாரி நிலைமை சத்தியமா யாருக்குமே இருக்கக்கூடாது. ரசிகர்கள் இந்த செய்தி கேட்டு எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்துல இப்போ மூழ்கியிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு மூத்த இயக்குனர்னா கண்டிப்பா அது பாரதிராஜா தான். தமிழ் சினிமால ஆரம்ப காலகட்டத்துல எந்த ஒரு அதிநவீன வசதி இல்லாதப்பயே, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்கள உணர்ச்சிபூர்வமாவும், உணர்வுபூர்வமாவும் மக்கள் மத்தியில பிரபலமாக்கி, அதன் மூலியமா மக்கள் மனதுல நீங்காத இடத்த பிடிச்சவர் இயக்குனர் பாரதிராஜா. இவர் எடுத்த படங்களும், இவர் அறிமுகப்படுத்தின நடிகர், நடிகைகளும் காலம் கடந்து கூட மக்கள் மனதுல இன்னமும் நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. அப்படி பாரதிராஜா தமிழ் சினிமால ஏகப்பட்ட வெற்றி திரைப்படங்கள குடுத்திருக்காரு. அதற்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இப்படியாப்பட்ட பாரதிராஜாவுக்கு 2 பையன், 1 பொண்ணு. அதுல மூத்த பையன் தான் மனோஜ். மனோஜ் படிக்கிற காலத்திலேயே தன் அப்பா மாரி நானும் ஒரு இயக்குனர் ஆகணும், ஹீரோவா ஆகணும் அப்படின்னு பல கனவோட இருந்திருக்காரு. ஆனா மனோஜ வச்சு பாரதிராஜா முதல்ல தான் பையன் ஆசைப்படுறான்னு ஒரு சில படங்கள இயக்குனாரு. அதன் பிறகு மற்ற இயக்குனர் படத்துல மனோஜ் நடிச்சாரு. ஆனா மனோஜுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல. தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் எப்போதுமே ஒரு பெரிய நடிகருடைய பையனோ, பெரிய இயக்குனருடைய பையனோ ஒரு முன்னாள் அதாவது ஒரு மிகப்பெரிய நடிகரா ஆவுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. அதேதான் மனோஜுக்கும் நடந்துச்சு. மனோஜால நடிச்ச எந்த திரைப்படமும் வெற்றி அடையல. மக்கள் மனதுல தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கவும் முடியல. கஷ்டப்பட்டாரு. அதன் பிறகு மனோஜ் சினிமா துறைய விட்டு விலகி இருந்தாரு. நெறைய கத்துக்கிட்டாரு. நானும் எங்க அப்பா மாரி இயக்குனர் ஆகப் போறேன் அப்படின்னு படம் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா மனோஜால நடிச்சும் மக்கள் மனதுல இடம் பிடிக்க முடியல. படத்த இயக்கியும் மக்கள் மனதுல இடம் பிடிக்க முடியல. இப்படி தன்னால பிசினஸ் பண்ண முடியல, நடிக்க முடியல, படத்த எடுக்க முடியல. நான் பொறந்ததே வேஸ்ட் தான் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி அவர கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைய வச்சது. இதனாலேயே மனோஜ் செய்யக்கூடாத சில தேவையில்லாத கெட்ட விஷயங்கள பண்ணி, அதன் மூலியமா மனோஜ் மரணமும் அடைஞ்சிட்டாரு. மனோஜ் மரணம் அடைஞ்சு 1 இயர் ஆகப்போது. ஆனா, இத பாரதிராஜாவால தாங்கிக்கவே முடியல. தான் பையன் இருக்கும்போது அவனுடைய அருமை எனக்கு புரியவே இல்ல. ஆனா, அவன் போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் ரொம்பவே ஆசாசியா வளர்த்த பையன். மூத்த பையன். எனக்கு எல்லாமே மனோஜ் தான். ஆனா, மனோஜால எதையுமே சாதிக்க முடியலன்னு சொல்லி, என் மகன் இப்படி செத்துட்டான்னு நெனைக்கும்போது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு சாதாரண ஆள கூட பெரிய நடிகரா மாத்த முடியுங்கிற பெயர் பெற்றவன். அப்படிதான் நான் எல்லாரையுமே நடிக்க வச்சேன். ஆனா, என்னுடைய பையன என்னால ஒரு ஹீரோவா ஆக்க முடியல. ஒரு டைரக்டரா ஆக்க முடியல. அது அப்போ நான் அவனுக்கு சரியான ஒரு அப்பாவா இல்ல. அப்படிதானே? அப்படின்னு டெய்லியும் அவரு தன் மகன் இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஒரு தீராத மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டாரு பாரதிராஜா. வயசான காலத்துல கூட பாரதிராஜா சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. தன் மகன் இறந்ததுக்கு பிறகு எந்த நேரம் பார்த்தாலும் அத பத்தி யோசிச்சுக்கிட்டு, சரியா சாப்பிடாம தன் உடல்நிலைய கெடுத்துக்கிட்டாரு பாரதிராஜா. இப்போ தன் மகனுடைய வீட்ல தான் தங்கியிருக்காரு. இருந்தாலும் அவருடைய மகனுடைய இந்த இழப்ப தாங்கிக்க முடியாத அவருக்கு அடிக்கடி உடல்நலம் சரியில்லாம போயிருக்கு. இப்போ ரொம்ப உடம்பு முடியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அவர அனுமதிச்சிருக்காங்களாம். ரொம்ப ரொம்ப ஒரு தீவிர சிகிச்சை பிரிவுல தான் இப்போ பாரதிராஜா அனுமதிக்கப்பட்டிருக்காராம். ஸோ தான் பையன தன்னால சரியா பார்த்துக்க முடியல. தான் பையன அவனுடைய ஆசைய நிறைவேத்தி வைக்க முடியாத ஒரு மோசமான அப்பாவா நான் ஆயிட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி பாரதிராஜாவ கொஞ்சம் கொஞ்சமா அவரு உடல்நிலைய பாதிப்படைய வச்சிருந்திருக்கு. அது ரசிகர்கள் மத்தியிலயும், திரைப்பிரபலங்கள் மத்தியிலயும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும், சோகத்தையும் இப்ப ஏற்படுத்தியிருக்கு.